friends, welcome to Black Art Tutorial Tamil Part 3. நான் சீனோ. இப்போ நம்ம வெப்சைடு பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ண நம்ம பிளாக் பார்த்தோன்னா எம்டியாக இருக்குது, அதாவது எந்த ஒரு போஸ்ட்டும் இல்லை. இப்போ போஸ்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வெப்சைடை பார்த்தோன்னா லாகின் பண்ணதோடனே நம்மளோட இந்த சைடில் பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பிளாக் கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தோன்னா என்னோடய பிளாக்கில் இது பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக நான் இருந்ததில் நான் செட் பண்ணது பார்த்திங்கன்னா மூணு போஸ்ட் மட்டும் இங்கே இருக்குது. நம்ம எந்த போஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா போஸ்ட்டோட டைட்டிலு. இப்போ பார்த்தோன்னா இன்டர்நெட் அடையாள மோசடி அப்படின்னு கிளிக் கொடுத்தோடனே இந்த டைட்டில் செட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் வரும், அதுக்கு மேலே எதுவும் வராது. நம்ம டைரெக்டாக ஹோம் பண்ணாலையும் போய்க்கலாம். புதுசாக ஒரு போஸ்ட்டு க்ரியேட் ஆனதையும், அதாவது இதுக்கு அடுத்த போஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றதையும், இதுக்கு முன்னால் போஸ்டர் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் கூட வர கிளாஸில் பார்ப்போம். இப்போது இந்த போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். நம்ம வெப்சைட் எம்டியாக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தோன்னா நம்மளோட டேஷ்போர்டில் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். நியூ போஸ்ட் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். இந்த போஸ்ட்டோட டைட்டில் நான் கொடுக்குறேன், சாம்பிள் போஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கீழே அதை பற்றி தகவல்ஸ் கொடுக்குறேன், அதாவது போஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. திஸ் இஸ் சாம்பிள் போஸ்ட் ஃபார் sample tamil.blogspot.com அப்படின்னு கொடுத்துறேன். இது பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம இந்த பிளாக்கர் க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நார்மலாக நம்ம நோட் பேட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நான் எந்த இடத்துல வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி வேணும் நம்மளோட ஸ்டைல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் கொடுத்திங்கன்னா பெருசாக வரும். சப் ஹெட்டிங்கு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், நான் இப்போ இதை காப்பி பண்ணிடுறேன். பார்த்தோன்னா இப்போ இது ஹெட்டிங் மோடில் இருக்குது. சப் ஹெட்டிங்குன்னு பார்த்தோன்னா அதோட சின்னசாக வரும். மைனர் ஹெட்டிங் அப்படின்னா அதை விட சின்னசாக வரும். இப்போ சப் ஹெட்டிங் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் ஹெட்டிங்கு, இது பார்த்தோன்னா சப் ஹெட்டிங்கு, இது பார்த்தோன்னா மைனர் ஹெட்டிங்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நார்மல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம எழுதக்கூடிய சைஸ் நம்மளுக்கு மாறிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது மட்டும் ஹெட்டிங்காக இருக்கணும். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மல் பண்ணிடலாம். இப்போது இது ரெண்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புல்லட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லட்டில் வந்துடும். புல்லட்டில் வேணால் எனக்கு நம்பர் மாதிரி வேணும், அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் இதே இருக்கும், நான் நம்பர் லிஸ்ட்டு அது கொடுத்தீங்கன்னா நம்பரில் வந்துடும். நான் இப்போதைக்கு புல்லட் கொடுக்குறேன். நம்மளோட லெட்டர்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்றதே இங்கே இருக்கும். நம்ம போல்டாக வேணும்னா நல்லா போல்டாக வரும். இட்டாலிக் ஃபாண்ட்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாஞ்சு அந்த மாதிரி வரும். நம்மளோட சைன்இன் பண்ணும்போது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணது நான் அப்படின்னு, அதாவது இந்த ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணது நான் அப்படின்னும் போது இந்த நேம் மட்டும் நம்மளுக்கு இட்டாலிக் ஃபாண்டில் நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோடய ஹெட்டிங் நான் இன்னும் கொஞ்சம் போல்டாகிறேன். நான் எடுத்துறேன்.
இதுதான் நான் வந்து இப்போ ஹெட்டிங்கை மாற்ற போகிறேன். ஹெட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து சப் ஹெட்டிங்க்கு மாற்றிடுறேன். இப்போ பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய போஸ்ட் வந்து சாம்பிள் போஸ்ட்னு க்ரியேட் பண்ணிட்டேன். டிசைனிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து இங்கே சொன்னேன். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகாது. எனக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து கூகுளில் ஷேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் கூகுள் ப்ளஸோடு கனெக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் பேர் போட்டு நீங்கள் டைரெக்டாக கூகுளோடு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட வெப்சைட் நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா தெரியும் ஒரு போஸ்ட் வந்து இருக்குது, சாம்பிள் போஸ்ட் அப்படின்ட்டு. அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் சாம்பிள் போஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்குள்ளார போயிடும். இங்கே வந்து நம்ம நிறையா போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படி வந்து நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே நம்மளுக்கு வந்து சைடில் லிங்கிங்கெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு போஸ்ட் பற்றி பார்த்தோம். அடுத்தது பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதா, இன்னும் இதிலே பார்த்தோன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.